வணக்கங்கள். எனக்கு சொன்னா எங்களோட அமைப்போட பேரை பாத்தீங்கன்னா காப்போம். இது கிட்டத்தட்ட 2004 சுனாமி டைம்ல இருந்து இது வரைக்கும் எங்களோட காப்போம் இயங்கி கொண்டிருக்கு. ஒரு நிறைய கட்டத்தின் கீழ் தான் நாங்க உதவிகள் செஞ்சு கொண்டு வர. நாங்க வறுமையின் கீழ் இருக்க மக்களுக்கு, விதவைகள், படிக்காத வறுமையில் இருக்க பிள்ளைகளுக்கு நிறைய இடத்துல செஞ்சுட்டு வர இடத்துல தான் இந்த டைம் தெரியும். இலங்கையில மிகப்பெரிய ஒரு புயல் வந்து நிறைய உயிர் சேதம், பொருட்சேதம் நிறைய நாங்க சொல்ல இயலாத அளவுக்கு நிறைய பாதிப்புகள் இருந்துட்டு அதோட நிறைய இழந்துட்டு. ஸோ அப்படி இருக்கிறவங்க நம்மள ஏழுமான அளவு அதை அந்த உதவி நாங்கள் போய் செய்யும். அப்படிதான் இந்த டைம் நாங்கள் நிறைய செஞ்சுட்டு வந்திருந்தாங்க. அந்த விதத்துல சரியான ஒரு இடத்துக்கு போய் சேரணும்னு சொல்லி நாங்கள் நிறைய வீடியோஸ் எங்களோட பேஜ் பார்த்துருப்பீங்க ஃபேஸ்புக்ல நிறைய வீடியோஸ் போட்டு நிறைய பேருக்கு நாங்கள் கலைச்சினாங்க. கிட்டத்தட்ட ஒரு கிழமையா இந்த ஏரியாவுக்கான இந்த இடத்துல இருக்க 2 ஊர், அதாவது தாகிப் நகர், நல்லூர், மொத்தம் 75 குடும்பங்கள் இவங்களோட உதவி தான் எங்களுக்கு முதன்மையா போய் சேரணும் என்ற வகையில ஒரு கிழமை எல்லாத்தையும் உதவி கேட்டுறாங்க. எல்லா ப்ராஜெக்டையும் நிப்பாட்டிட்டு இதை செஞ்சு கொடுக்கணும் அப்படின்னு. அந்த விதத்துல எங்களோட பேஜை பார்த்து எங்களோட மேல நம்பிக்கை கொண்டு, அதாவது சம்மாந்துறையில இருக்கிற வித்யாசாகர் கல்வி இலக்கிய கலாச்சார பண்பாட்டு கலைமன்றத்தில் இருந்த தலைவர் எங்களோட தொடர்பு கொண்டு உடனே அந்த மக்களுக்கு போய் இந்த உதவியை செய்ய நாங்க உடனே முன்வர தயாரா இருக்கிறோம்னு சொல்லி அவங்க எல்லாம் எங்களோட கலந்து ஆலோசிச்சு உங்களுக்கு இந்த உதவியை அவர் எங்களோட கொஞ்ச நேரம் குறிப்பிட்ட நேரம் தான் கிடைச்சவங்க. கிடைச்ச உடனே இதுக்கான எல்லா இதையும் ஏற்பாடு செய்து அவங்களும் வர இருந்தவங்க எங்களோட ஒரு இடத்துக்கு வந்து விசிட் பண்ணி தொடர்ந்து இன்னும் 2வது கட்டமாகவும் பல உதவிகளை செய்யறதுக்கு நேரடியா வர இருந்தவங்க. ஆனா இப்ப தெரியும் எங்க மகாவலி இதை திறந்துட்டாங்க தண்ணி, அதனால போற பிரச்சனை அவங்களுக்கு என்னபடியால வர கிடைக்கல. ஆனா உங்களோட வீடியோஸ் எல்லாமே அவங்க பார்ப்பாங்க. இந்த உதவியை செஞ்ச இந்த கலைமன்றத்துக்கு தலைவர் மற்றும் அங்க இருக்க அவங்க அனைத்து குழுக்களுக்கும் எங்களோட காப்போம் அமைப்பினர் சார்பாக முதல் நன்றிகளை கூறிக்கொள்கின்றேன். அத்தோடு இங்க இருக்க தாகிப் நகர் இந்த 35 குடும்பங்கள் சார்பாகவும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு இன்னும் இப்படியான மக்களுக்கு நீங்க இன்னும் உதவிகளை செய்ய முன்வர வேண்டும் என்று சொல்லி காப்போம் அமைப்பினூடாக கேட்டுக்கொள்கின்றேன். இங்கு வருகையில் இருக்கிற அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும், வணக்கம். மூதூர் பிரதேச சபைக்குட்பட்ட நல்லூர் பிரதேசமானது உண்மையாகவே இங்கு இருமனத்தவர்கள், தமிழர்கள், முஸ்லிம்கள், இருமக்கள் வாழ்ந்து வருகின்றார்கள். இவர்கள் தற்போது ஏற்பட்ட அனர்த்தத்தினால் உண்மையிலே என்னை அழைத்து நான் வருகை தந்து பார்த்த வேளையில் பாதிக்கப்பட்டவர்களாகவே காணப்படுகிறார்கள். இங்கிருந்து சுமார் அரை மணித்தியால தூரம் தோப்பூருக்கு சென்றுதான் அவர்களுக்குரிய அத்தியாவசிய தேவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு நிலையை எனக்கு இங்கு வருகை தந்த போது அவதானிக்க முடிந்தது. அந்த வகையில் காப்போம் நிறுவனமானது மிகவும் சிரமத்துக்கு மத்தியில், அதாவது ஒரு வாகனம் 2 வாகனத்தில் வந்தவர்கள் இடையில் ஒரு வாகனத்தை ஆட்டோவை நிறுத்திவிட்டு போக்குவரத்து செய்ய முடியாமல் வீதி இடையிலே, அதாவது வந்த வாகனமும் இடையில் நிப்பாட்டப்பட்டு போக்குவரத்து ரோட் உடைஞ்ச நிலை காணப்படுகின்றது. இதுவரைக்கும் நானும் இந்த அந்த வீதி ஊடாக போக்குவரத்து செய்து பார்க்கவில்லை. எனக்கு நிஹான் சோதரர்களும் காப்போம் நிறுவனத்தினாலும் அழைப்பினை ஏற்படுத்தி அந்த வீதியை வந்து பார்த்த வேளை உண்மையிலே இந்த மக்கள் எவ்வளவு கஷ்டத்துக்கு மத்தியில் இங்கிருந்து தோப்பு பிரதேசத்துக்கு போக்குவரத்தினை மேற்கொண்டு தங்களுக்குரிய அத்தியாவசிய தேவையை பெற்றுக் கொள்கின்றார் என்பதனை கேட்கும் போது உண்மையாவே கவலையாக இருந்தது. இது தொடர்பாக நான் உடனே எமது பிரதேச சபையினுடைய செயலாளரிடம் தொலைபேசி அழைப்பினை ஏற்படுத்தி போக்குவரத்து விடயம் தொடர்பாக கூறினேன். அந்த வகையில் உடனடியாக அது சம்பந்தமாக போட்டோக்களை எடுத்து எனக்கு அனுப்புமாறு கூறியிருந்தார்கள். அந்த வகையில் எமது செயலாளர் அவர்களுக்கு நன்றியை கூறி ரோட்டை செய்வதற்காக வந்து மோட்டார் கிரைண்டரோ எது செய்ய வந்தாலும் நாங்கள் உடனே பார்ப்போம் என்று கூறியதற்காக எமது செயலாளர் அவர்களுக்கு இந்த இடத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்வதோடு இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு அங்கிருந்து காப்போம் நிறுவனத்தினால் இம்மக்களுக்காக வந்து இந்த நிவாரணத்தை கொடுப்பதற்காக வருகை தந்ததற்காக அனைவருக்கும் இந்த விடத்தில் நன்றியை கூறி இதனை ஏற்பாடு செய்த இப்பள்ளி நிர்வாகம் மற்றும் நிஹான் சகோதரர் அவர்கள் அனைவருக்கும் நன்றியை கூறி இந்த காப்போம் அமைப்பு வந்து முதலாவது என்னுடைய தலைவர் அவர்கள் என்னோட தொடர்பு கொண்டு பேசியிருந்தார்கள். அதுக்கு பிறகு இந்த முயற்சிகளை மேற்கொண்டோம். இந்த பொருட்களை நாங்கள் கொண்டு வருவது எப்படி என்ற ஒரு பிரச்சனை ஒன்று வந்தது. நாங்கள் வருகின்ற போது இந்த வீதியில் என்னுடைய செக்ரட்டரி சொன்ன மாதிரி இந்த ரோட்டு வந்து மிகவும் மோசமாக உடைந்திருந்தது. நாங்கள் போட்டில் கொண்டு வருவதற்கு தான் இதனை ஏற்பாடு செய்த முதலாவது 2 போட்டுகளை தயார் செய்து இதனை கொண்டு வருவதற்கு. இதில் வந்து எங்களுக்கு உதவி செய்வதற்காக முக்கியமாக முன்வந்தவர்கள் வித்யாசாகர் கல்வி இலக்கிய கலாச்சார பண்பாட்டு கலைமன்றம் என்ற ஸ்பான்சர் ஊடாக தான் இந்த காப்போம் அமைப்பின் ஊடாக இந்த உதவி திட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அவர்கள் 7 பேர் அம்பாறை மாவட்டத்திலிருந்து எமது மாவட்டத்தில் உள்ள மக்களுக்கு, அதுவும் குறிப்பாக தாயிப் நகர் நல்லூர் பிரதேசத்தில் உள்ள கிராமத்தில் உள்ள மக்களுக்கு உதவி செய்வதற்காக வேண்டி அவர்கள் 7 அந்த அமைப்பினுடைய 7 பேர் இங்கே வருகை இருந்தார்கள். ஆனால் இப்ப அந்த ரோட் வந்து புலக்காய் சம்மாந்துறை பிரதேசத்திலிருந்து வர இருந்தார்கள். அந்த ரோட் வந்து வர இயலாத சூழ்நிலை இருப்பதனால் அவர்கள் வர இயலாமல் நாங்கள் இதனை எடுத்து வந்தோம். இதனை உண்மையிலேயே இந்த ஒரு ரூபாய் பணமாக இருந்தாலும் ஒரு விடயத்தை செய்வதற்கு எவ்வளவு கஷ்டம் என்று உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்பதற்காக தான் இதனை சொல்லுகின்றோம். மிகவும் கஷ்டமான, உண்மையிலேயே இது ஒரு 10 நாளாக முயற்சி செஞ்சிருப்போம். உண்மையிலே அந்த சகோதரி வந்து கழுத்தில் ஒரு இது இருந்து கூட அவங்களுடைய முயற்சியின் பிரதிபலனாக இந்த காப்போம் அமைப்பினூடாக இந்த உதவி திட்டம் நடைபெற்றது. மிகவும் கஷ்டப்பட்டு இந்த முயற்சியினை செய்திருக்கின்றார்கள். அவர்களுக்காகவும் அவர்களுடைய எதிர்கால ஆரோக்கியத்துக்காகவும் உங்களுடைய பிரார்த்தனைகளை நீங்கள் சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்று மிக அன்பாகவும் பணிவாகவும் கேட்டுக்கொள்வதோடு இந்த வீதியானது நாங்கள் இந்த வீதியால் வந்ததன் காரணமாக எங்களுடைய இந்த செக்ரட்டரி நேரடியாக பார்த்தார். அதை உடனே வந்து ஸ்போர்ட் காப்போம் நிறுவனத்தால் இன்றைக்கு எவ்வளோ சிரமத்தின் மத்தியில் எங்களை நல்ல கிராமத்தில் 196 குடும்பம் இருந்து ஒரு 37 குடும்பங்களுக்கு பல சிரமத்தின் மத்தியில் ரோட்டு பிரச்சனை மற்ற ஏனைய பிரச்சனைகளை தாண்டி இன்றைக்கு இந்த காப்பகம் அமைப்பால் எங்களுக்கு
காப்பம் அமைப்பால் எங்களுக்கு இந்த மக்களுக்கு 37 பேருக்கு உலக பதிவு வழங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு எங்களை கிராமத்தின் சார்பில் நன்றிகளை சொல்லிக் கொள்வதோடு எங்களை கிராம மக்கள் சார்பில் நன்றிகளை சொல்லுவோம். இங்க எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. உங்க பிள்ளைகள் எதிர்கால கல்வி விஷயமாகவும் பேசிக்கிறாங்க. காப்பம் அமைப்பு உதவி செய்யறதுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி இந்த வீதி அபிவிருத்தி சம்பந்தமாகவும் செக்ரட்டரியோட உடனடியாக பேசப்பட்டிருக்குது. எதிர்காலத்தில் உங்களோட வாழ்வாதாரம் சம்பந்தமாகவும் அதுபோன்று விதவைகள் இருப்பீங்க, கர்ப்பிணி தாய்மார்கள் இருப்பீங்க, குழந்தைகள் இருப்பீங்க, எல்லாரோட சுகாதார விஷயங்கள் சம்பந்தமாகவும் அபிவிருத்தி விஷயமாகவும் அவங்க பேசிக்கிறாங்க. காப்பம் அமைப்பு வந்து உங்களை எப்பயும் கைவிடாது. இந்த நல்லூர் பிரதேசத்தில் பாட்டாளிபுரம், நல்லூர், வீரமநகர் இங்குள்ள எல்லா மக்களும் கஷ்டமான பிரதேசத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் தெரியும்.